Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர் ராஜினாமா செய்தது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவருடைய ராஜினாமாவும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவால் ஏற்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய ராஜினாமாவுடைய பின்னணி என்ன சார்? ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பொசிஷன்ல இருக்காருங்க வைஸ் பிரசிடென்ட். எப்படிங்க நேர போய் ஸ்ட்ரெயிட்டா ஜனாதிபதியை பார்த்து இல்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்து எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால முடியாதுன்னு சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை எல்லாம் பார்க்காமல் இரவோடு இரவாக திடீர் என்று ட்விட்டர்ல போடுவாராங்க. தேர்தல் கமிஷன் கூடிய விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கும் துணை ஜனாதிபதியினுடைய தேர்தலுக்கு. அது வாக்காளர்கள் யார் என்று கேட்டால் முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய காங்கிரஸ் இதே ஜெகதீப் தங்கர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க தலை வச்சு குதிக்கிறாங்க ஜெகதீப் தங்கரை. என்ன நரேந்திர மோடி ஹஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் நரேந்திர மோடிங்கிறதுனால. இத்தனை டீட்டெயில் விஷயம் ஆதரவு டெலிவிஷன் வினோத் தவிர யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நரேந்திர மோடிக்கு கோபம் ஏன் ஜெகதீப் தங்கர் மீதுனா இதுதான் ஆன்சர். காங்கிரஸ் என்ன நடக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல்ல நிதிஷ்குமார் அந்த 17 பேரை எதிர்த்து ஓடப்பாட வச்சுட்டு மல்லிகார்ஜுன் கர்கே ஜெயிக்க வச்சு பாஜகவை தோற்கடிக்கலாம் 2029 பொது தேர்தலில் என்று ரொம்ப நூலம் போறாங்க. அவங்க எப்படி வர்ணனை செய்தாலும் RSSக்கும் பாஜகவிற்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் நகமும் சதையும் மாதிரி தாங்க அவங்களுக்கு. நரேந்திர மோடி அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூரில் பதில் சொல்வதற்கு முன்னதாக காங்கிரஸ் மீது சில புகார்களை வைப்பார்கள். அது காங்கிரஸ்காரன் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ராகுல் காந்தி திருப்பி சைனான்னு திடீர்னு அதானி அம்பானிட்டு வந்துடுவார். அண்ணாமலைக்கு எப்படி அமித்ஷா சொன்னாரோ அது மாதிரியான உயர் பதவி பாஜகவில் தாழ்த்திருக்கிறது புதிய தலைவர் வந்த பிறகு. ஆதரவு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார், துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர் ராஜினாமா செய்தது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவருடைய ராஜினாமாவும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவால் ஏற்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய ராஜினாமாவுடைய பின்னணி என்ன சார்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால், இது அரசியல் ராஜினாமா. அவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது. ஏங்க அவர் காலையில பிரசன்ட் பண்றாரு மீட்டிங்க, மல்லிகார்ஜுன் கர்கேக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. மதியம் 4:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள் அந்த 5 மணி நேரத்தில் என்ன நடந்தது? அதுதான் பிரச்சனை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அரசியல் செய்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மல்லிகார்ஜுன் கர்கே போன்றவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்ததாக நரேந்திர மோடி காதில் விழுந்தது. கடந்த ஒரு 10 நாட்களாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் ரகசியமாக சந்திக்க வேண்டும்? அவர் ஒன்னும் ராஜ்யசபா MP இல்லையே, அப்படின்னு கிடையாது, யார் ஒன்னும் சந்திக்கலாம். இருந்தாலும் சிவராஜ் சிங் சௌஹான் என்று சொல்லக்கூடிய விவசாய அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது ஜெகதீப் தங்கர் அந்த நிகழ்ச்சியில் உடனே சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்து, உங்களுடைய அரசாங்கம் இதை பற்றி செய்ய வேண்டும், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் இது கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஒரு புகார் சொல்லியிருக்கிறார். இதை கொண்டு பிரதமரிடம் சொல்லுங்கள் என்று பேசியிருக்கிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக வருகிறது என்றாலும் அதை அப்பொழுதே சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமரிடம் சொல்ல பிரதமர் கோபப்பட்டார். விட்டு அந்த ஜஸ்டிஸ் வர்மாங்கருடைய இம்பீச்மெண்ட் மோஷனுக்குங்க மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. இருப்பினும் ராஜ்யசபாவில் யார் யார் பேசணும், யார் யார் பேசக்கூடாது, எத்தனை நேரம் ஒதுக்குவார்கள் என்று அந்தந்த கட்சியினுடைய பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு அட்டவணை இருக்கிறது. அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அது பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் வைப்பாங்க. இப்ப பிஜேபிக்கு 100 மெம்பர் இருந்ததுன்னா 4 மணி நேரம் ஒதுக்கினாங்கன்னா அந்த 100 பேருக்கு 1 மணி நேரம் 22 நிமிஷம், காங்கிரசுக்கு 20 நிமிஷம் ஒதுக்குவாங்க டைம். அதுக்கு ஒரு அட்டவணை இருக்கிறது. அந்த அட்டவணையை பார்த்து பண்ணணும். அதெல்லாம் சொல்லவே இல்லை. கிட்டக்க அவர் சொல்லாத தடால்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு.
அதை போய் கிரண் ரிஜிஜு பிரைம் மினிஸ்டர் சொல்லி இருக்காரு. அதை தவிர நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சென்ற முறை 100 கோடி ரூபாய் ஒரு ஜட்ஜி விட்டு இருந்ததுன்னு சொன்ன உடனே அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் மல்லிகார்ஜுன் கர்கேயும் நட்டாவையும் கூப்பிட்டு கொண்டு பேசியிருக்கிறார். இது எப்படி இங்க கிடைக்கும்? அந்த ஜட்ஜி வீட்டுல கிடைக்கும். அது அரசாங்கத்திற்கு, நீதிபதி அரசர்களுக்கு மீதாக ஒரு எதிர்வினையை ஜெகதீப் தங்கர் உருவாக்க ஆரம்பித்தார். அதை பொது வலைத்தளங்களில் பேசியிருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்த கண்ணா என்பவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக பிரதமரை சந்தித்து இது மாதிரி சொல்லியிருக்கார். ஜெகதீப் தங்கர் சொல்றது அவர் வழக்கறிஞர் என்ற ரீதியில் பார்த்து எங்களை எல்லாம் புட்டுகிறார் என்று அதையே கொண்டு நட்டா சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் பல கருத்துக்கள் மிஸ்டர் ஜெகதீப் தங்கருக்கு எதிர்த்து வந்ததுனால உடனே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தாரே தவிர அரசாங்கம் ஒரு புஷ் பண்ணல. இருந்தாலும் அரசாங்கம் அவருக்கு ஒரு கோடி காமிச்சிட்டாங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒன்னே ஒண்ணு கேட்கறாங்க, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு புரிதலுக்காக உங்களிடம் நான் விடை கேட்கிறேன். ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பொசிஷன்ல இருக்காருங்க வைஸ் பிரசிடென்ட். அவர் எப்படிங்க நேர போய் ஸ்ட்ரெயிட்டா ஜனாதிபதியை பார்த்து ஜனாதிபதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த அம்மா கிட்ட நான் மாதிரி மனசுல கோளாறு இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இல்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்து எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால முடியாதுன்னு சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை எல்லாம் பார்க்காமல் இது இரவோடு இரவாக திடீர் என்று ட்விட்டர்ல போடுவாராங்க. இவர் என்ன டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சுட்டாரா ஜெகதீப் தங்கர்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற நான் வாரை நிறுத்தினேன், பாகிஸ்தான் இந்தியாவினுடைய போரை நிறுத்தி அவர் ட்விட்டர்ல அடிக்கிறாரு போட்டு. அவர் இவர் ட்விட்டர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இவரு ஜெகதீப் தங்கர்? அது அரசாங்கத்திற்கு கோபம். அது நேரம் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் வினோதுக்கும் சரி தகராறு, வினோதுக்கு எனக்கு தகராறு, நீங்க எங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்ல, நான் உங்க மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன். வினோதுகிட்ட சொல்லணும் இது மாதிரி வினோத் இது மாதிரி இருக்குதுப்பா சரி பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இல்லாத நீங்க நான் போய் தடால்னுட்டு ராஜினாமா பண்றேன்னுட்டா உங்க 2 பேருக்குள்ள என்ன தகராறு உங்க மேனேஜ்மெண்ட் கேட்பாங்கல்ல. அது மாதிரி இருக்குது. பிரதமரை ஓவர்டேக் பண்ணிட்டு அனாவசியமாக பேச ஆரம்பித்தார். வாய் துடுக்க அஜிக்குங்க. ஆனாலும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் விட்டு விடுவோம். ஆதன் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவல் என்ன என்று கேட்டால், தேர்தல் கமிஷன் கூடிய விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கும் துணை ஜனாதிபதியினுடைய தேர்தலுக்கு. அது வாக்காளர்கள் யார் என்று கேட்டால், லோக்சபாவில் இருக்கக்கூடிய 543 பேரும், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 253, இந்த டோட்டலா வந்ததுன்னா ஒரு 800 persons ரஃப்லி வருவாங்க. அந்த தேர்தல் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் லோக்சபா ராஜ்யசபா நடக்கும் பொழுதே நடத்தி விடுவார்களா அல்லது குளிர்காலத்தொடர் நவம்பர் மாசம் நடத்துவார்களா தெரியவில்லை. இது அவருடைய ராஜினாமா தர்ம சங்கடத்தை உண்டாக்கி இருக்கிறது நரேந்திர மோடிக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், பாஜகவினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கட்சி ரீதியாக அவர்களுக்கு 16 கோடி மெம்பர்கள் இருந்தாலும் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமை. RSSக்கும் அவருக்கும் சண்டை என்று ஒரு பிம்பத்தை வளர்த்து விட்டாலும் திமுக காங்கிரஸ் போன்ற வலைத்தளங்களில் பாருங்க தடால்னு எப்படி ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குதுங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்துருச்சு. ராஜ்யசபால ட்ரம்ப் பத்தி 25 தரம் ட்ரம்ப் போய் பேசியிருக்காருன்னு ஒரு அயல்நாட்டு தலைவரை பற்றி பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எப்படி அனுமதி தந்தார் ஜெகதீப் தங்கர் என்று சொன்னாலும், எந்த சுத்தி பார்த்தாலும் கூடங்க வினோத் அங்க சென்டர் பாயிண்ட்ல வருது யார் அடுத்த துணை ஜனாதிபதி, அதுதான் கேள்வி. அதுல ராஜ்நாத் சிங் பேர் இன்னைக்கு ஓடுது, JP நட்டா பேர் ஓடுது, நிர்மலா சீதாராமன் வருமான் 2 பெண்மணிகளை வைத்துப்பார்களா? JP நட்டா ஒரு பிராமணர், ராஜ்நாத் சிங் ஒரு மேற்குடி வர்க்கத்தினர். இந்த OBC பாலிடிக்ஸ் நடக்கும்போது அவர் வச்சுப்பாங்களா? சோ தீஸ் ஆர் ஆல் சம் क्वेश्चंस வரப்போகுதுங்க. நரேந்திர மோடிக்கு தர்ம சங்கடத்தை அதிகமாக உருவாக்கி விட்டது. நரேந்திர மோடி நினைச்சாருங்க இது சரியாயிடும்னுட்டு. ஒரு விதமான முயற்சிகள் நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை
நரேந்திர மோடி தரப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா ராத்திரி 11 மணிக்கு கெசட் நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, பிரசிடென்ட் ஹஸ் அக்செப்டட் ரெசிக்னேஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். தவறு. ஜெகதீப் தங்கர் சமூக வலைதளம் மூலமாக நரேந்திர மோடிக்கு செய்தி அனுப்பினா அவரும் கட் பண்ணிட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை தவிர ஒரு ஹிஸ்டரிங்க, எப்பவுமே துணை ஜனாதிபதினா பிரைம் மினிஸ்டருக்கு சண்டை வரத்தாங்க, எல்லா துணை ஜனாதிபதியும் வருங்க. நரேந்திர மோடி பாருங்க, அமித் அன்சாரோட சண்டை போட்டாரு, வெங்கை நாயுடுவோட சண்டை போட்டார், இப்போ ஜெகதீப் தங்கரோட போட்டார். ஏன்னா அவங்க நடைமுறைகள் அரசாங்கத்திற்கு எதிராக சில தீர்ப்புகள் வந்தால் எப்படி இருக்கும், அதுதாங்க ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு மறைமுகமாக இருக்கிறது என்பதை ஆதர் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். 2014 19 வரை துணை சபாநாயகராக தம்பிதுரை இருந்தார் அதிமுகவில் இருந்து. அவர் துணை சபாநாயகர் என்ற இருக்கை லோக்சபால அப்போசிஷன் லீடருக்கு அடுத்த சீட், ராகுல் காந்திக்கு அடுத்த சீட், அதே மாதிரி மல்லிகார்ஜுனுக்கு அடுத்த சீட்டா இருக்கக்கூடியது துணை தலைவர் ராஜ்யசபா. அந்த அவையில் இருந்து நரேந்திர மோடி எதிர்க்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த உதய் திட்டத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டாருங்க தம்பிதுரை. தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக அம்மையார் ஜெயலலிதா போட்ட கடிதத்தின் மீது ஏதோ ஒரு கேள்வி வந்ததுங்க. நரேந்திர மோடி அலுவலகத்திலிருந்து எனக்கு அப்ப போன் வந்தது, இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு. அதே மாதிரி சுமித்ரா மகாஜன் என்று சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த தம்பிதுரை ஆனா எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாரு. அவர் புரோட்டோகால் மரியாதை நிமித்தமாக அவர் கேள்வி கேட்க கூடாது. அவர் ஆஸ் டெப்டி ஸ்பீக்கர் தன்னுடைய தொகுதிக்கு கேட்கலாமே தவிர கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் அவர் ரைஸ் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டு காங்கிரஸ்காரன் குதிச்சாங்க. அதிமுகவுக்கும் பிளவு வந்து விட்டது, பாஜக அப்பவே அவர் 2 பேரும் ஒன்னா இருந்துச்சு. அப்பொழுது நினைத்தார் நரேந்திர மோடி இந்த துணை சபாநாயகர் பதவியே இருக்கக்கூடாதுன்னு விட்டுட்டார். இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு டெப்டி ஸ்பீக்கரே இல்லைங்க. ஆனால் இங்கு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் நாவடக்கம் தேவை அவருக்கு என்பதுதான் நரேந்திர மோடி உணர்த்தியது. இருப்பினும் ஜெகதீப் தங்கர் ஓய்வு பெற்று ஒரு 10-15 நாளுக்கு பிறகு ஏதாவது ஒரு தொலைக்காட்சிக்கோ நிருபருக்கோ பேட்டி கொடுக்கும் பொழுது நரேந்திர மோடி எதிர்த்து ஆதரித்தோ பேசினாலோ அது எதிர்கட்சிகளால் உணர்ந்து கொள்ள முடியும். முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய காங்கிரஸ் இதே ஜெகதீப் தங்கர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க தலையில வச்சு குதிக்கிறாங்க ஜெகதீப் தங்கரை. என்ன நரேந்திர மோடி ஹஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் நரேந்திர மோடிங்கிறதுனால. அதுக்கு ஜெயராம் ரமேஷோட ட்வீட்டே முக்கியம். இன்னைக்கு காத்தார் போட்டிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஷுட் ஸ்பீக் டு ஜெகதீப் தங்கர் டு ரிகன்சைல் ஹிம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் மரியாதை நிமித்தம் சந்திச்சு வாபஸ் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ராத்திரியே அவருக்கு ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு வந்துடுச்சு. அது ஜெயராம் ரமேஷுக்கு தெரியல. நான் நுண்ணியமாக உணுக்கமாக மணிக்கு மணி அரை மணிக்கு ஒரு தடவை அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். காரணம், நேற்று டைம்ஸ் நவ் போன்ற CNN, IBN போன்ற தொலைக்காட்சிகளில் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை நான் தொடர்ந்து அந்த செய்திகளை பேட்டியில் விவாதத்தில் கலந்து கொண்டு வந்ததனால் ராகுல் சிவசங்கர், நவிகா குமார், அருணாப் கோஸ்வாமி போன்றவர்கள் தொடர்பு இருப்பதனால் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி விஷயங்களை நான் சுருக்கமாக ஆதர் நேயர்களுக்கு சுருக்கப்படுத்தி சொல்வதற்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இத்தனை டீட்டெயில் விஷயம் ஆதர் டெலிவிஷன் வினோத தவிர யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நரேந்திர மோடிக்கு கோபம் ஏன் ஜெகதீப் தங்கர் மீதுனா இதுதான் ஆன்சருங்க. இப்போ அடுத்த துணை ஜனாதிபதி யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார், அதற்கான விடை இப்போ அதற்கான தேடல் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சா? அது அந்த நியமனத்திற்கான வாய்ப்புகள் எவ்வளவு விரைவில் நடக்கும்? அது இன்னும் ஒரு இப்ப நாளைக்கு யூகேக்கு போறாரு பிரைம் மினிஸ்டர், அங்கேருந்து மால்தீவ்ஸ் போயிட்டு தமிழ்நாடு வரப்போறாரு. அதெல்லாம் டெல்லிக்கு வந்தப்புறம் தான் இதை பத்தி பேசுவாங்க. அது மட்டும் ஆற போட்டுருவாரு பிரைம் மினிஸ்டர், அதை பத்தி பேச மாட்டார். விமானத்தில் பேசும்போது மனதில் என்ன என்ன அலைகள் ஓடுகிறதோ அது நரேந்திர மோடிக்குத்தான் தெரியும். இருப்பினும் நரேந்திர மோடிக்கு இது ஒரு பலத்த அரசியலாக ஒரு தயக்கம் காட்டியது, தோல்வி என்று சொல்ல முடியாது, செட்பேக். அதை எப்படி நரேந்திர மோடி சமாளிப்பார்? எந்த கிரைசிஸையும் தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றதுல நரேந்திர மோடியோட ஒரு அரசியல்வாதியை நான் இது வரைக்கும் பார்க்கலீங்க. என்னுடைய 45 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் அரசியல் ஆசிரியராக பாராளுமன்றத்தை ரிப்போர்ட் செய்ததனால்
அந்த ஒரு கிரைசிஸ் அப்படி பாருங்க, ஒரு விதத்துல கழட்டி விட்டுட்டா கூட இது 2027 நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜெகதீப் தங்கரை எதிர்கட்சி தலைவராக நிறுத்த வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாஜகவிற்கு எதிராக என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள், அதற்கு இடையே பாஜகவிலிருந்து ராஜ்நாத் சிங்கோ ஜே.பி. நட்டாவோ யாரா வந்தாங்கன்னா அதுக்கு எதிர்த்தாக அனைத்து இண்டி கூட்டணியில் இருந்து மல்லிகார்ஜுன் கர்கே நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மற்ற கட்சிகள் ஒற்றுக்கொள்வார்களா? அவருக்கே 84 வயசு ஆச்சு, நடக்க முடியல. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்குன்னு சில பதவிகள் அலங்காரங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் சோனியா காந்தி முடிக்க வேண்டும். ஜெகதீப் தங்கருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்வது பொய் என்று சொல்லுகிறார்கள் சிலர் இன்று அவர் கடிதத்தில் இருந்து. ஆனா நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே ஜெகதீப் தங்கர் மேடையில் இருந்து கீழே விழும்போது காட்சிகள் தொலைக்காட்சியில் பார்த்தோமா இல்லையா? மல்லிகார்ஜுன் கர்கே கீழே வந்தது பார்த்தோமா இல்லையா? சோனியா காந்தி அம்மையார் கீழே வந்ததை பார்த்தோமா இல்லையா? ஏன் அவ்வளவு தூரம் போகுவானே? உடல்நிலை என்றால் எல்லாருக்குமே உடல்நிலை பாதிப்பு வரத்தாங்க வருங்க. அதை வச்சு கிண்டல் பண்ண முடியாது. எனக்கு வரும், உங்களுக்கு நேற்று ஸ்டாலினுக்கால நல்லா இருந்தாரு, மத்தியானம் தாய்க்கன்னு போனார், 3 நாள் போயிட்டாரு, ஆக மொத்தம் ஆஸ்பத்திரியில இருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு அன்னெசரியா பிஹேவ் பண்ணி தப்புங்க. காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கர்கே நிறுத்தி வச்சாங்களோ, ஏன்னா மல்லிகார்ஜுன் கர்கே பதவி காலம் முடிய இருக்கிறது 2026. இது ஒரு அப்போசிஷனுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். இதெல்லாம் நல்லா அடிச்சு பண்ணிடுவாரு நரேந்திர மோடி. காரணம், லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களை சேர்த்து வைத்தால் பாஜகவிற்கு அதிகமான இடங்கள் இருக்கின்றன. மொத்தம் 22 டிஃபரன்ஸ் இருக்குங்க, 2 பேருக்கு சேர்த்துட்டு, அப்போசிஷனுக்கும் பிஜேபிக்கு நடுவுல. அதுல அந்த 22 பேர்ல சப்போஸ் காங்கிரஸ் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல்ல நிதிஷ்குமார் அந்த 17 பேரை எதிர்த்து ஓடபாட வச்சுட்டு மல்லிகார்ஜுன் கர்கே ஜெயிக்க வச்சு பாஜகவை தோற்கடிக்கலாம் 2029 பொது தேர்தலில் என்று ரொம்ப நூலம் போறாங்க அவங்க. இதெல்லாம் தான் டெல்லியில் அரசியல் மேக மூட்டங்கள் இருக்கின்றன. அதை வினோத் மூலமாக ஆதரநேயர்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப அடுத்ததா நீங்களே அந்த கேள்வியில குறிப்பிட்ட மாதிரி தேசிய பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை இன்று வரை தெரியாத நிலை நீடிக்கிறது. அப்புறம் இப்போ ஸ்டேட் லெவல்லையும் பேரண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அந்த அறிக்கையும் வராமல் இருக்கிறது. இவ்வளவு கால தாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது எப்ப வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல 3-4 காரணங்கள் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்க போனால் எல்லா லிஸ்ட் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க சார், டெல்லி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணணும்னு. ஆனா தடால்னுட்டு அந்த ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் அட்டாக் புல்வாமா வந்துருச்சு. அதெல்லாம் சரி பண்ணி மீண்டு வந்தாங்க. ஏர் இந்தியா கிராஷ் வந்துடுச்சு, 300 பேர் செத்து போயிட்டாங்க. இது நடுவுல கண்டிப்பாக ஏன் மூடி மறைக்க வேண்டும்? தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சுடணும், சூர தேங்காய் உடைக்கிற மாதிரி. RSSக்கும் பாஜகவிற்கும் ஒரு சில தர்ம சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், RSS சொல்றாங்க எங்களுக்கு 5 கவர்னரை போடு. ஏற்கனவே 2014 14 கவர்னரை போட்டு விட்டாரு. RSS முக்கியமா இருந்த வாஜ்பாய் கிட்டக்க அதிகமா இந்த கல்யாண் சிங் போன்றவர்கள், கல்ராஜ் மிஸ்ரா போன்றவர்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து கூட 2 பேரும் கவர்னரா போட்டாரு. எல் கணேசன் போட்டிருக்காரு, சண்முகானந்தன் ஒருத்தரை போட்டாரு, அவர் காம நீதியில வெளில வந்துட்டாரு. இது வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டுல இல்லையா? அவங்க எல்லாம் அந்த கேட்டகரியில இருந்தவங்க. இப்போ அந்த RSS அந்த கிளான் முடிஞ்சிடுச்சு. தேசிய கல்விக் கொள்கை இது செய்யல அது செய்யலங்கிறாங்க. அரசியல் செய்ய வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்களுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க. 360 டிகிரில இருந்து அவர் பார்க்கணும். RSSக்கு செய்வது தவறு என்று சொல்லவில்லை நான். RSS தான் பேரண்டல் பாடி. எது இருப்பினும் RSS கலாச்சார ரீதியில் பார்த்தா கீழடி விஷயம். கல்ச்சரல் மினிஸ்ட்ரி இந்த 2 தான் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஃபாரின் அஃபேர்ஸ் அதுல பார்க்க போனீங்கன்னா இதுல உங்களுக்கு பங்களாதேஷ் நடக்கிறத பத்தி சொல்றாங்க. பங்களாதேஷ் நடப்பது அயலுறவுத்துறை பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி கண்டிப்பாக அதிலிருந்து வெளி வருவார். அதுலதாங்க எப்படி வர்ணனை செய்தாலும் RSSக்கும் பாஜகவிற்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் நகமும் சதையும் மாதிரி தாங்க அவங்களுக்கு. இப்போ சின்ன விஷயத்த சொல்றேன். நான் RSSம் பிஜேபி கம்பேர் பண்றதை விட்டுருங்க.
திமுக வந்து தீக்காலேருந்து வந்ததுங்க. தீகாக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. திமுகவுக்கு அதே ரீதியில கொண்டாங்க. நான் கல்லால் அடிக்க மாட்டேன், தேங்காயம் உடைக்க மாட்டேன்னாரு அண்ணாதுரை. டிவி ராமசாமி நாயகத்திலிருந்து பிரிஞ்சு போனாங்க எல்லாரும். திடீரென்று ஐயா கருணாநிதி செய்யாததை தவிர ஐயா ஸ்டாலின் புதுசா ஒண்ணு பண்ணிட்டாரு. சேகர் பாபு மூலமாக சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல. அது திராவிட கழகத்துக்கு பிடிக்கல. அதே மாதிரி தான் பாஜகவிற்கும் RSSக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. இப்ப பாருங்க, சேகர் பாபு சொல்றாரு காளி அம்மனுக்கு ஒரு டூர் விடுறேங்கிறாரு. அந்த கருமாரி அம்மனுக்கும் மாங்காடுல இருக்கக்கூடிய அம்மனுக்கும் திருச்சியில் இருக்கிற அம்மனுக்குலாம் ஒரு பஸ் விடுறேங்கிறாரு. 2000 பேர் நாங்க ஃப்ரீயா அழைச்சிட்டு போறோம். இது என்ன சாஃப்ட் இந்துத்துவா தானே? அதுதானே சிபிஎம் கேட்கறாங்க, எல்லா மீதி கட்சி கேட்கறாங்க. ஏன் அடாப்ட் பண்ற சாஃப்ட் இந்துத்துவான்னுட்டு? அது மாதிரியான பிரச்சனை எப்படி ஸ்டாலின் எதிர்நோக்குகிறாரோ அதே மாதிரி நரேந்திர மோடி RSS மூலமாக எதிர்பார்க்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இந்த 40-45 வருஷத்துல வந்தது சுருக்கமா சொல்றேன். இப்போ இந்த நாடாளுமன்றத்துல விவாதங்கள் நடக்கிறப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விரிவா நீங்க பேசணும், அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லணும், தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது அரசாங்கம் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? ஏன்னா தேவையான அளவுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்பவே பிரஸ் ரிலீஸ்ல என்னென்ன தகவல் சொல்லணுமோ எல்லாமே சொன்னாங்க. பிளஸ் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்களா? அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம், தமிழ்நாடுல இருந்து வந்துட்டு அப்புறம் 29-30 தேதிக்கு வச்சிருக்காங்க. அது ஆகஸ்ட் மாசம் 1 தேதிக்கு போகும். பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக அதற்கு இன்டர்வியூன் பண்ணுவாரு. ராஜ்நாத் சிங் பதில் அளிப்பார். ஆனா ஸ்பெஷல் செஷன் கேட்டாங்களா காங்கிரஸ்காரங்க எல்லாம், வச்சாங்களா நரேந்திர மோடி? போடான்னாரு. அதே மாதிரி சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியும், சில ரகசியங்களை சொல்ல முடியாது. எந்த தமிழ் கட்சிகள் கண்டிப்பாக விஷயங்களை, எதிர்கட்சியினுடைய முக்கியமான பங்கு அரசாங்கத்திலிருந்து அதிகமான விடைகளை பெறுவது. ஆனா இதே மாதிரி கேட்கிறாங்களே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சரி, ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு 2009 ஈழத்தில் 2.5 லட்சம் தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் அரசு, திமுக அரசு பற்றி விளக்கம் அடிச்சிருக்காங்களா யாராதாங்க? அதுவும் ஒரு போர் தானுங்க. இந்திய விமானம் தானே போய் தமிழ்நாடு அடிச்சதுங்க. பாகிஸ்தான் அடிச்சான்னு அவங்க டெரரிஸ்டா இருந்தாங்க. எல்டிடி டெரரிஸ்ட் பண்ணா கூட தன்னுடைய கணவரை அடித்ததனால் நான் தமிழ் சமுதாயத்தை அழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்த ஒரு அம்மையார், அவர் மகன் மூலமாக அப்ப எப்படி டிஎம்கே சப்போர்ட் பண்ணாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே. அந்த கேள்வி எல்லாம் வரும். எப்போ ஆபரேஷன் சிந்தூர் போது எப்படி கச்சத்தீவு நரேந்திர மோடி கொண்டு வந்தாரோ டிபேட்ல, இதெல்லாம் கொண்டுருவாரு. அதனால வாயடிச்சிருக்காங்க. பொந்துருமே டிபேட் பண்ணிட்டு வாக் அவுட் பண்ணிடுவாங்க. டிபேட் கேட்பாங்க காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க. நிர்மலா சீதாராமன் திமுக பதில் சொன்னார் பாருங்க, ஜெயலலிதாவுடைய புடவை உரிச்சு எல்லாரும் ஏந்து போட்டாங்க. பதில் சொன்னா ஸ்டாலின் கிட்ட இருந்து பதில் வாங்கணும். அவர் சென்னையில இருக்காரு, இவங்க டெல்லியில இருக்காங்க. அந்த ஸ்பாட் டிசிஷன் எடுக்கணும். வாக் அவுட் பண்றது பெட்டர்னு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர்ல டீடைல்ஸ் கிடைச்சது வாக் அவுட் பண்ணுவாங்க. அப்போ எஃபர்ட்ஸ் இன்னும் அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூரில் பதில் சொல்வதற்கு முன்னதாக காங்கிரஸ் மீது சில புகார்களை வைப்பார்கள். அது காங்கிரஸ்காரன் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ராகுல் காந்தி திருப்பி சைனான்னு திடீர்னு அதானி அம்பானிட்டு வந்துடுவாரு. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தொடர்பாக அவருக்கு பதவி வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, குறிப்பாக தேசிய பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சோ உங்களுடைய பார்வை என்ன அது வரக்கூடிய செய்திகள் தொடர்பாக? நான் ஓரிரு முக்கிய தலைவரிடம் பேசியதை சென்ற பதிவிலேயே நான் பதிவிட்டிருக்கிறேன். அண்ணாமலைக்கு எப்படி அமித்ஷா சொன்னாரோ அது மாதிரியான உயர் பதவி பாஜகவில் தாழ்த்திருக்கிறது. புதிய தலைவர் வந்த பிறகு பாஜகவிற்கு, நட்டாவிற்கு அடுத்ததாக யார் வரப்போகிறார்களோ என்று அவர் கண்டிப்பாக இவருக்கு ஒரு உயர் பதவி தருவார். அதுக்கு இன்னும் செப்டம்பர் மட்டும் ஆயிடும் சொல்றாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மட்டும் அண்ணாமலைக்கு பொறுத்திருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றதைத்தான் சென்ற சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன்.
அதனாலதான் வாய்மூடி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல ஜெய்தீப் தங்கர் மாதிரி ஏதாவது பண்ணாருன்னு வச்சுங்க, கடைசியில் ஜெய்தீப் தங்கர் நடந்ததான் கிடைக்கும் ஆன்சர். காரணம், நரேந்திர மோடி அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. திமுக சரி, அதிமுக சரி, பாமக பிளஸ் இன்னும் திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, அசாம்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதெல்லாம் 10 கட்சி இருக்குதுங்க. அவருக்கு பிரச்சனைகள். தேசிய தலைவர் முடித்த பிறகு அதையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் இன்னும் பாஜக தலைவர் போடவில்லை. அது ஒரு பெரிய சிக்கல் பாஜகவிற்கு. அந்த பெரிய மாநிலத்தில் எப்படி 70 MP 50 MP வராங்களோ அதை முக்கியத்துவம் தருவாங்களா, இல்ல தமிழ்நாடு பார்ப்பாங்களாங்க? சொல்லுங்க. தமிழ்நாடு பிரையாரிட்டி என்பது 5th or 6th தான் இருக்கு. காரணம், எங்க தேர்தல் நடந்தாச்சு, நயினா நாகேந்திரன் வந்தாச்சு. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும்னா இப்ப நட்டா பாருங்க, இந்த ஜெகதீப் தங்கர் விஷயம் பிஸியா இருக்காரு. நட்டா ராஜ்யசபா தலைவர், அதனால அவரால் சில பண்ண முடியல. அது பிரையாரிட்டி வைஸ் இருக்குதுங்க, அதுக்காக தான். ஓகே, நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.